ശ്രീമദ് ദേവി ഭാഗവതം ഷഷ്ടസ്കന്ധം 6வது ஸ்கந்தத்தில் அதா மங்களகரமாயிருக்கிற ஷோடஷ அத்தியாய 16வது அத்தியாயம். ஜனமேஜயன் வியாச பகவான் கிட்ட தன்னோட டவுட்டுகளை கேட்கிறார். அதனால ஜனமேஜய உவாச்ச அப்படின்னு சொல்லிட்டு இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கப்படுறது. 1வது ஸ்லோகம். குலே கஸ்ய சமுல்பன்னா க்ஷத்ரியா ஹைஹயாஸ்சதே பிரம்மஹத்யாமனாத்ருத்ரு நிஜக்னோர்பார்கவாம்சயே. பிரம்மஹத்யா பாபத்தை கேர் பண்ணாதக்கி பார்கவ பிராமணர்களை நிகிரகிச்ச அந்த ஹைஹயர்கள் ஆரோடு குலத்துல ஜனிச்சவாளாக்கும். 2வது ஸ்லோகம். வைரஸ்ய காரணம் தேஷாம் கிம் மே ப்ரூஹி பிதாமஹ நிமித்தேன வினா க்ரோதம் கதம் குர்வந்தி சத்தமா. பிதாமகா, அந்த ஹைஹயர்களுக்கு அந்த பிராமணர்கள் கிட்ட வைராக்கியம் தோணறதுக்கு காரணம் என்னவாக்கும்? சஜ்ஜனங்கள் காரணமில்லாதக்கி கோபிச்சுப்பாளா. 3வது ஸ்லோகம். வைரம் புரோஹிதை சார்தம் கஸ்மாத் தேஷாமஜாயத நால்பஹேதோர்ஹி தத்வைரம் க்ஷத்ரியாணாம் பவிஷ்யதி. ஹைஹயர்களுக்கு அந்த புரோஹிதர்கள் கிட்ட வைரா உண்டாகிறதுக்கு காரணம் என்ன? நிஸ்சார காரணத்தால க்ஷத்ரியர்களுக்கு அவ்வளோ பெரிய வைராக்கியம் உண்டாகாதே. 4வது ஸ்லோகம். அந்யதா பிராமணான் பூஜ்யான் கதம் ஜக்னுரநாகச பாஹூஜா பலவந்தோபி பாபபீதா கதம் நதே. அப்படியாக்குமானா ஒரு தவறும் செய்யாத ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கிற பிராமணர்களை அவ எப்படி கொல்லுவா? பலவான்மார்களாயிருக்கிற க்ஷத்ரியர்களாக்கும்னா கூடியும் அவளுக்கும் பாப பயம் இல்லாம இருக்குமா? 5வது ஸ்லோகம். சொல்பே வராதே கோஹன்யாத் பாடவான் க்ஷத்ரியர்ஷப சந்தேஹோ மே முனி ஸ்ரேஷ்டா காரணம் வக்துமர்ஹசி. ஏது க்ஷத்ரிய உத்தமனாக்கும் ரொம்ப ரொம்ப நிஸ்சாரமான ஒரு காரணத்துக்காயிட்டு, ஒரு சின்ன தவறுக்காயிட்டு பிராமணர்களை கொல்லுறது. மகர்ஷே, வியாச மகர்ஷே, என்னோட சந்தேகம் இதாக்கும், இதனோட காரணம் என்னவாக்கும் அப்படிங்கிறத எனக்கு கிளியர் பண்ணி தாங்கோம் அப்படின்னு ஜனமேஜயன் சொன்னார். அடுத்ததாயிட்டு வர ஒரு ஸ்லோகம். சௌனகாதி மகர்ஷிகளுக்கு சூதன் அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்றார். நைமிஷாரண்யத்துல சூதனாக்குமே சௌனகாதிகளுக்கு இந்த ஜனமேஜய வியாச சம்வாதத்தை எடுத்து சொல்லறது. அத நம்மளை ஞாபகப்படுத்துறதுக்கு ஆயிட்டாக்கும். இங்க சூத உவாஜா அப்படின்னு சொல்லிட்டு சூதன் நைமிஷாரண்யத்தில் இருக்கிற சௌனகாதிகளுக்கு சொல்லறதாயிட்டு இந்த ஒரு ஸ்லோகம் சொல்லப்படுறது. 6வது ஸ்லோகம். இதி பிரேஷ்டஸ்ததா தேன ராஜ்ஞா சத்யவதி சுதா உவாஜ பரம பிரீத கதாம் சம்ஸ்மிருத்ய சேதசா. ராஜா இப்படி சொன்னதை கேட்டோன
சத்தியவதி புத்திரனான வியாசர் அந்த கதையை ஞாபகப்படுத்திண்டு மனசுல அதை நினைச்சுண்டு குஷியாயிட்டு இப்படி சொல்லறதுக்கு ஆரம்பிச்சார் அப்படின்னு சூதன் சவனகாதிகளுக்கு சொன்னார். அதுக்கப்புறமா அந்த ஜனமேஜயனுக்கான ரிப்ளைய வியாச பகவான் சொல்லறதாயிட்டு இங்க சூதனாக்கும் வர்ணிக்கிறார். இருந்தா கூட வியாசர் ஜனமேஜய சம்வாதம் ஆயிட்டே அதை சொல்றார். அதனால வியாச உவாச்ச. 7வது ஸ்லோகம். ஸ்ருணு பாரேட்சிதே வார்த்தாம் க்ஷத்ரியாணாம் புராதனே ஆச்சரியகாரிணீம் சம்யக் விதிதாம் ச புராமயா. பரீட்சித்தோடு புத்ரா, முன்னால நான் നന്ന தெரிஞ்சின்ற விஷயமாக்கும் நீ கேட்ட விஷயம். ക്ഷത്രിയர்களை சம்பந்திச்ச ஆச்சரியகரமான இந்த புராண கதை, அது நான் நன்னா தெரிஞ்ச கதை, எனக்கு தெரிஞ்சின்ற கதையாக்கும். அத சொல்றேன், கேட்டுக்கோ. 8வது ஸ்லோகம். கார்த்தவீர்யேதி நாம்னாபூத் ஹைஹய பிருதிவீபதே சஹஸ்ரபாஹூர் பலவான் அர்ஜுனோ தர்மதல்பரா. கார்த்தவீர்யார்ஜுனன் அப்படின்னு பேர் இருக்கிற ஹைஹய ராஜா இருந்தார். அவருக்கு 1000 கைகள் இருந்தது. ரொம்ப பலம் இருக்கிறவராக்கும். அவரு ரொம்ப ரொம்ப நல்லவராக்கும். அதர்மம் செய்யறதுல அவருக்கு விருப்பம் இல்லை. தர்ம தால்பரியமாக்கும் அவருக்கு உண்டாயிருந்தது. 9வது ஸ்லோகம். दत्तात्रेयस्य शिष्यो भूदवतारो हरेरिव सिद्ध सर्वार्थद शाक्तो भृगुणा याज्य एव स. விஷ்ணுவோடு அவதாரம் மாதிரி இருக்கிற கார்த்தவீர்யார்ஜுன அவதாரம். அவரு தத்தாத்ரேயனோட சிஷ்யனாயிட்டு இருந்தார். சித்தனும் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப தான தர்மிஷ்டனுமான, அம்பால உபாசிக்கிறவரான பிருகு தொடங்கின முனிகளை இன்வைட் பண்ணி அவளை விட்டு யாகங்களை செய்யிப்பிக்கிற ஒரு ராஜாவா இருந்தார் அவரு. 10வது ஸ்லோகம். யஜ்வா பரமதர்மிஷ்டா சதாதான பராயணா ததௌ வித்தம் பிருகுப்யோசௌ கிருத்வா யஜ்ஞானநேகஷா. யாகம் செய்ய வைக்கிறதுக்கு ரொம்ப தர்மிஷ்டனும் சதா தானதல்பரனுமாயிருந்த, நிறைய நிறைய தானங்களை செய்யணும் அப்படின்னு ஆக்ரகம் இருந்த கார்த்தவீர்யார்ஜுனன் நிறைய நிறைய யாகங்களை நடத்தி யாகம் செய்யற பிருகுக்களுக்கு நிறைய நிறைய தனத்தை கொடுத்தார். பிராமணாளுக்கெல்லாம் நிறைய நிறைய தனத்தை கொடுத்தார். பிருகுக்கள் அப்படின்னா இங்க தானத்தை வாங்கறதுக்கான எபிலிட்டி இருக்கிற பிராமணா. பதினோராவது ஸ்லோகம். தனினஸ்தே திஜா ஜாதா பிருகவோ மிருபதானதா ஹயரத்ன சம்ருத்யாட்யா சம்ஜாதா பிரதிதா புவி. ஜனமேஜய ராஜாவே அப்படின்னு கூப்பிட்டு வியாச பகவான் சொல்றார், தானத்தை வாங்கி வாங்கி இந்த பிராமணால் எல்லாம் ரொம்ப
தனிகர்களாயிட்டா. குதிரைகள், ரத்னங்கள் இப்படியெல்லாம் இருக்கிற பெரிய ஆட்ய பிரபுக்களாயிட்டா, உலகத்துல ஃபேமஸ் ஆயிட்டா. பன்னிரண்டாவது ஸ்லோகம். ஸ்வர்யாதே நிருபசார்தூலே கார்த்தவீர்யார்ஜுனே புனः ஹைஹயானுர்தனா ஜாதா காலேன மகதா நிருபா. ராஜர்ஷியான கார்த்தவீர்யார்ஜுனன் சொர்க்க பிராப்தி அடைஞ்சார். அதுக்கப்புறமா ஹைஹயர்கள் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் பணமில்லாம நிர்தனர்களாகவும் செஞ்சார். பதிமூணாவது ஸ்லோகம். தன காரியம் சமுல்பன்னம் ஹைஹயானாம் கதாதன யாஜிஷ்ணவோபிஜக்முஸ்தான் பிருகும்ஸ்தே ஹைஹயா நிருபா. ஒருக்கா ஹைஹயர்களுக்கு கொஞ்சம் தனம் தேவையாயிட்டு வந்தது. ஹைஹயர்கள் தனத்தை யாஜிச்சுண்டு அந்த பிருகு பிராமணர்களை சமீபிச்சா. இப்ப ரொம்ப ஹை பொசிஷன்லயாக்கும் பிருகு பிராமணர்கள் இருக்கா. தானம் கேட்டுண்டு ஹைஹயர்கள் பிருகு பிராமணர்களை சமீபிச்சா. 14வது ஸ்லோகம். வினயம் க்ஷத்ரியா கிருத்வாப்யயாஜந்த தனம் பஹு ந ததுஸ்தேதி லோபார்த்தா ந ததுஹு தே அதிலோபார்த்தா ந அஸ்தி இதி வாதினஹ ந ததுஸ்தேதி லோபார்த்தா நாஸ்தி நாஸ்தேதி வாதினா. அந்த சத்திரியர்கள் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி பணத்தை கேட்டு அவாகிட்ட நின்னா இருந்துட்டு கூடியும் அத்தியாகிரகிகளான அவா இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் கொடுக்கலை அவளுக்கு. 15வது ஸ்லோகம். பூமௌ ஜனிதது கேஜித் பிருகவோ தனமுத்தமம் தது கேஜித் திஜாதிப்யோ ஞாத்வா சத்ரியதோபயம். அந்த சத்திரியரை பயந்துக்க வேண்டியதாக்கும் அப்படின்னு புரிஞ்சுண்ட ஒரு சில பிருகுக்கள் அவளோட தனத்தை பூமியில குழிச்சு போட்டா. யாருக்கும் தெரியாம சீக்ரெட் ஆயிட்டு குழிச்சு போட்டு வச்சுட்டா. ஒரு சிலவா பிராமண ஜாதியில இருக்கிறவா கிட்ட அந்த தனத்தை கொடுத்து வச்சா. 16வது ஸ்லோகம். கிருத்வா ஸ்தானாந்தரே த்ரவ்யம் பிராமணாபய விஹ்வலா த்யக்த்வா ஸ்ரமான்யயுத் சர்வே பிருகவஸ்திருஷ்ணயான்விதாः. பொருள்கள் எல்லாம் பல இடத்துக்கும் சீக்ரெட் ஆயிட்டு மாற்றினா. அத்தியாகிரகம் இருக்கிற அவ ஆசிரமங்களை விட்டு எங்கேயோ போயிட்டா. நாங்கள் இங்கே இருந்தாதானே நீங்கள் எங்க கிட்ட பணத்தை கேட்பள் அப்படின்னு. 17வது ஸ்லோகம். யாஜ்யாம்ச்ச துக்கிதான் திருஷ்ட்வா ந ததுர்லோபமோஹிதாः பலாயித்வா கதா சர்வே கிரிதுர்கானுபாஸ்ரிதாः. தனத்தை யாஜிச்சுண்டு வர அவ பணமில்லா
ഇതൊക്കെ ദുഃഖിക്കറാന്ന് பார்த்துട്ടും അവൾക്ക് ഒന്നും കൊടുക്കാതക്കി. അത്യാഗ്രഹികളാണ് அந்த ബ്രാഹ്മണர்கள். ഓടിപ്പോയി മലകളോട് ഗുഹയ്ക്കുള്ള ഒളിച്ചുണ്ട. 18ാவது ശ്ലോകം. തദസ്തേ ഹൈഹയാസ്താദാ ദുഃഖിതാ കാര്യഗൗരവാദ് ഭൃഗൂണാമാശ്രമാൻ ജഗ്മോർദ്രവ്യാർത്ഥം ക്ഷത്രിയർഷഭാ. ക്ഷത്രിയ ഉത്തമர்களான ഹൈഹയர்கள் ദുഃഖത്തോടുകൂടെ ആക്കുന്ന കൂടിയും കാര്യത്തോട് கௌரவத்தை நினைச்சு பார்த்து பணம் வேணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் பிருகுக்களோடு ஆசிரமங்களுக்கு போன. 19ാவது ശ്ലോകം. ഭൃഗുംസ്തു നിർഗതാൻ വീക്ഷ്യ ശൂന്യാം ത്യക്ത്വാ ഗൃഹാനത ചഗനൂർഭൂതലം തത്ര ദ്രവ്യാർത്ഥം ഹൈഹയാഭൃശം. ஆசிரமங்களை விட்டு பிருகுக்களெல்லாம் போயிட்டா அப்படின்னு தெரிஞ்ச ஹைஹயர்கள் பூமிக்குள்ள ஏதாவது அவ குளிச்சு போட்டிருக்காளா அப்படின்னு தெரியறதுக்காக அந்த பூமிய ചമ്മട്ടിയാല കിളക്കறதுக்கு ആരംഭിച്ചാ. മണ്ണ് നോണ്ടി പാക്കறதுக்கு ആരംഭിച്ചാ. 20ാவது ശ്ലോകം. ഗനദാദിഗദം വിത്തം കേനചിത് ഭൃഗുവേഷ്മണി ദദൃശു ക്ഷത്രിയാ സർവേ தத்வேத்தம் ஸ்ரமகஷ்ரிதாக. அப்படி பூமியை களைச்சுண்டு இருக்கிறத ஒரு பிருகுவோடு பவனத்திலேந்து தனம் கிடைச்சது. பூமியை களைச்சு டயர்டாயிருந்த க்ஷத்ரியர்கள் எல்லாம் அந்த தனத்தை பார்த்தா. 21ാவது ശ്ലോകം. യത്ര തത്ര സമുൽപന്നം ഭൂരിദ്രവ്യം മഹീതലാദ് തദാ തേ പാർശ്വഭാഗസ്ത ബ്രാഹ്മണാനാം ഗൃഹാണ്യപി. அப்படி பூமியை குளிச்சு பார்த்து அவளுக்கு நிறைய தனம் கிடைச்சது. அதனால பக்கத்துல இருக்கிற எல்லா பிராமண ഗൃഹത്തിൽ இருக்கிற ഭൂമികളെയും അവ കിളക്കறதுக்கு ആരംഭിച്ച. 22ാவது ശ്ലോകം. നിർഭേദ്യ ഹൈഹയാ ദ്രവ്യം ദദൃശൂർധനലിപ്സയാ ബ്രാഹ്മണാശ്ചുക്രുഷു സർവേ ഭീതാശ്ച ശരണം ഗതാ. ഹൈഹയர்கள் பணம் மோகிச்சுண்டு அந்த பூமியை நோண்டினோன நிறைய தனம் கிடைச்சது. அதுக்குள்ள பிராமணர்களுக்கெல்லாம் பயம் வந்தது. எல்லாரும் அழுதுண்டு அந்த ஹைஹயர்களை சரணாகதி அடைஞ்சா. போரும் இனியும் இந்த இடத்த நோண்டி பார்க்காதங்கோம் அப்படின்னு கல்ல விழுந்தா. 23ாவது ശ്ലോകം. அதிசின்வத்சு விப்ராணம் பவனான்னிஸ்ருதம் பஹு நிஜக்னுஸ்தான் ஷரைகோபாத் பாடவான் சரணாகதான். பூமியை நோண்டி போயிட்டே இருந்தா. பிராமண கிரகங்களிலேருந்து நிறைய திரவியங்கள் கிடைக்க ஆரம்பிச்சது. அதோடு கூடிட்டு ஹைஹயர்களுக்கு கோபம் அப்படி தலைக்கு மேல எறித்து பிராமணர்கள் எல்லாம் ஓடிண்டு வந்து இந்த ஹைஹயர்களை சரணம் பிராபிச்சா. எங்களை துரோகிக்காதங்கோம் அப்படின்னு. அதோடு கூடிட்டு அவளுக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் வந்தது. அபயம் பிராபிச்ச பிராமணர்களை அம்பை இது கொல்ல ஆரம்பிச்சா. 24வது ശ്ലോകം.
യയോസ്തേ ഗിരിദുർഗാംശ്ച യത്ര വൈ ഭൃഗവസ്ഥിത ஆகர்பாதனுகிருந்தந்தேருச்சைவ மகிமிமாம். ஹைஹயர்கள், அதுக்கப்புறமா பிருகுக்கள் எல்லாம் ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த பர்வத குகைகளுக்கு போனா கர்ப்பபாத்திரத்துல இருக்கிற குழந்தைகள் இன்க்ளூட் ஆக எல்லாரையும் கொന്നു குவிச்சுண்டு அங்க எல்லாம் அவ சஞ்சாரம் பண்ணினா. 25வது ஸ்லோகம். பிராப்தான் பிராப்தான் ரிபூன் சர்வான் நிக்னோர்நிஷிதைஷரை ஆபாலவ்ருத்தானபரானவமன்யஜ பாதகம். கண்ணுல கண்ட பிராமணர்களையெல்லாம் ஷார்ப்பான அம்புகளால கொன்னா. பிரம்மஹத்யா பாபம் அப்படிங்கிறத நினைச்சு கூட பார்க்காதக்கி ஆபால விருத்தம் எல்லாரையும் சம்ஹாரம் பண்ணினா.